ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே 46வது அதிகாரத்திலே 11வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதே நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பலன், நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தைரியம் என்று கூட சொல்லலாம். பாருங்க, கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்துல பலவிதமான சேனைகள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மிலிட்ரி ஃபோர்ஸ் வச்சிருப்பாங்க. எல்லா தேசங்களிலும் மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கும். தரைப்படை இருக்கும், விமானப்படை இருக்கும், கப்பற்படை இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லா தேசங்களுக்கும் படைகள் என்பது ஆர்மி ஃபோர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். எதற்கென்று சொன்னால், இந்த ஆர்மி ஃபோர்ஸ் என்ன தெரியுமா செய்யும்? தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தேசத்திலே எந்த ஒரு எதிரிகளும் உள்ளே வராதபடிக்கு பாதுகாப்பதற்காக நின்று கொண்டிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, இந்த தேசத்தை பாதுகாப்பது மாத்திரமல்ல, சில சமயத்திலே சில பேர் நாடு பிடிப்பதற்காக கூட போகிறார்கள். இந்த நாட்களில் கூட நம்ம பார்த்துருக்கிறோம், அமெரிக்க அதிபர் வெனிசுலாவை பிடித்ததாக பார்க்குறோம். சில பேர் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிலிட்ரி ஃபோர்ஸை பயன்படுத்தி பல விரும்புகிற தேசங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் முயற்சிக்கிறார்கள். வேதத்தில் வாசிக்கிற போது இந்த இடத்துல ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்? மேலே வாசிக்கிற போது அந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். பூமியிலே சில சமயத்திலே பாலான காரியங்கள் நடக்கிறது, சில அருவறுப்பான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் தத்தளித்து கொண்டிருக்கிறது. போர் மூலுமா மூலாதா என்று சொல்லி யாருக்குமே தெரியவில்லை. சில பேர் சொல்லுகிறார்கள் போர் மூண்டு விடும் என்று சொல்லுகிறார், 3வது உலக யுத்தம் வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த போர் மூலாதபடிக்கு இன்றைக்கும் தேசங்களை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, சேனையில் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நமக்கு பாதுகாப்பை தருகிறார், நமக்கு அரணாக இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர். யுத்தமே இனி இருக்க போவதில்லை. யுத்தமே இனி இராதபடிக்கு யுத்தங்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, அந்த யாக்கோபின் தேவன் இடத்திலுமே செய்ய போகிறாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வில்லை ஒடிக்க போகிறார், ஈட்டி முறிக்க போகிறார். வில்லும் ஈட்டியும் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆயுதங்களை குறிக்கிறது. இன்றைக்கு நம்ம அந்த ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்றது இல்லை. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பல இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பலவிதமான ஏவுகணைகளை உபயோகப்படுத்துகிறார்கள். ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்து இலக்கை தாக்கி அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏவுகணைகளை பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வில்லை ஒடிக்கிற தேவன், ஈட்டியை முறிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான கன் இருக்கிறது, பலவிதமான பீரங்கிகள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நம்மை முடிவுக்கு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். எல்லா ஆயுதங்களையும் அழிப்பதற்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் விசேஷமான ஒன்று. அந்த சேனை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் வில்லை ஒடிக்கிறவர், ஈட்டியை முறிக்கிறவர், ரதங்களை நெருப்பினாலே சுட்டரித்து போடுகிறார், அக்கினினாலே எரித்து போடுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அக்கினி ஒரு பொருளை எரிக்கும் போது அந்த முற்றிலுமாய் எரிந்து அழிந்து அது சாம்பலாகி போய்விடும். அது போலத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாருங்க, எல்லா விதமான யுத்தங்களையும் கர்த்தர் ஓய பண்ணுகிறவராக இருக்கிறார். யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வருகிறார், அதை எல்லாவற்றையும் எரிந்து சாம்பலாக மாற்றி விடுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவரை நீங்கள் அடைக்கலமாக நம்பி இருக்க வேண்டும். அவரே அடைக்கலம் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யுங்க. அதான் சொல்லப்படுகிறது, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நமக்கு அடைக்கலம், அவர் நமக்கு அரண், அவர் நமக்கு பாதுகாப்பு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு தெரியுங்களா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது தான். யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறது தான். சேனையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு, அரணும் கூட.
இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்விலே ஏதாகிலும் ஒரு யுத்தம் வந்து கொண்டே இருக்கிறதா? ஏதாகிலும் ஒரு யுத்தம் உங்களை போராடி கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதிருங்கள். யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை எப்படி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அதனால யாக்கோபின் தேவனே நீர் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து காத்திருங்கள். தேவன் உங்கள் வாழ்விலே அற்புதம் செய்வார். நாம் ஜெபம் செய்யலாம். எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற யாக்கோபின் தேவனே போற்றுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் சேனைகள் கர்த்தராக இருந்து எங்களோடு கூட இருந்து எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆண்டவரே அந்த அம்புகளையும் ஈட்டிகளையும் முறிந்து விழப்பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். ரதங்களை நெருப்பினால் சுட்டரித்து போடும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.